இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். மோசேக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதுக்கு முந்தின வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 33:12 மோசே கர்த்தரை நோக்கி கேட்குறாரு, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்க, ஆனால் என் கூட இன்னார் வருவார் என்று நீங்கள் அறிவிக்கவில்லையேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிஞ்சிருக்கிறேன், அதனால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்றார். அதுக்கு மோசே சொல்கிறாரு, தேவரீர் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும் உம் கண்களில் கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கான வழியை எனக்கு காண்பீங்க. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நீங்கள் நினைத்தருள்னு சொல்லி தேவனை நோக்கி மோசே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த பெருங்கூட்டமான ஜனங்களை மோசேவனுடைய சகோதரனாக ஆரோனை கொண்டும் தேவன் வழிநடத்துகிறார் இல்லையா. அங்கே எகிப்திலே பார்வோனுடைய பிடியிலிருந்து அவங்கள விடுதலையாக்க இவர் மோசேக்கு மந்தனாவு திக்கு வாயாக இருந்துச்சு அவருக்கு. அதனால் தன் சகோதரனை அவருக்கு வாயாகவும் அவருக்கு தேவனாகவும் கர்த்தர் வைத்தார். அதனால் ஆரோன் பார்வோன் இடத்துல பேசும்போது மோசேவை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறாரு. 10 வாதைகள் அங்கே எகிப்துக்கு வருது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் வராமல் தேவன் அவர்களை பாதுகாக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 10 வாதைகளை முடிந்த உடனே அந்த இடத்த விட்டு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்படுறாங்க. கடைசியாக அவங்க பஸ்கா பண்டிகை அங்கே அனுசரிக்கிறாங்க. அதை செய்து விட்டு அந்த இலையை விட்டு அவங்க புறப்படுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தாம் வழிநடத்தணும்னா அதுக்கு தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். என் கிருபை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு சொல்லி மோசேவை தேவன் ஆட்சி தேற்றுகிறார். அதன்படியே மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போக தேவன் கிருபை பாராட்டுகிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கும் ஒரு இளைப்பாறுதலை தரேன்னு சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம குடும்பங்களில் அநேக பிரச்சனை, பாடுகள், மன உளைச்சல், மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, பலவீனங்கள், இப்படி வருத்தப்பட்டு கொண்டே ஒரு நாளும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்கிறார். எப்படி அந்த இளைப்பாறுதலை தருவார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். என்னுடைய சுமையான சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் சுமக்கிறேன், அந்த சிலுவை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போதும் தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் போதும் கர்த்தர் நமக்கும் ஒரு அமைதியும் இளைப்பாறுதலையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். யோசுவா 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உங்களுக்கு சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அவர் எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். யோசுவா கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அந்த கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக அந்த கானானிலே 7 விதமான ஜாதிகள் இருந்தாங்க. ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், எமோரியர், பெர்ஷியர், ஏவியர் என்று 7 விதமான ஜாதிகளும் 31 ராஜாக்களும் இருந்தாங்க. அத்தனை எதிரிகளையும் சத்துருக்களையும் தேவன் முறியடிக்க சத்துருக்களை அவர்கள் முன்னின்று கர்த்தர் துரத்தினார், சத்துருக்களை அவர்கள் கைக்கு ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அதே போல் தேவன் வாக்குரைக்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாக்கு. நம்ம உபாகம் வரைக்கும் 5 ஆகமங்கள் நம்ம படிக்கிறோம். அதில் உபாகமத்தில் முடிவில் மோசே மரித்து போகிறார். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவாவுடைய சிரசின் மேலே தன் 2 கரங்களையும் வைத்து அவரை ஆசீர்வதித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து கானானுக்குள்ளே நடத்த தேவன் ஒரு கிருபை செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் மரித்ததுக்கப்புறம் யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டான். ஏன்னா மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுடைய கரத்தை அன்னைக்கு தேவன் பற்றி கொள்கிறார். அப்போ யோசுவாவுக்கு என்ன சொல்கிறாரு? நான் மோசேக்கு கற்பித்தபடியே நியாயப்பிரமாணங்கள் உன் வாயை விட்டு நீங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்போவுமே அந்த வார்த்தைகள்
உன் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்கணும். அந்த பிரமாணங்களை நீ உனக்குள்ளே வைத்து நடக்கணும்னு சொல்கிறார். நீ உத்தமனாய் நட, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் பார்க்குறோம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்பட்டு இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதலான வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனம் என் ஜனம், அவர்கள் தங்கள் தனித்தவங்க சுகமாய் வாசம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். அவர்கள் சமாதானமான தாபரங்களிலே குடியிருந்து சுகமாய் வாசம் பண்ணுவாங்கன்ற வாக்கு அவங்களுக்கு இருக்குது. அப்போ இளைப்பாறுதல் அவர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த வசனத்து மூலமாக அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 95:11 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருடமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்க ஏன் தாமதமாகுது? அந்த இளைப்பாறுதல் அவங்க பிரவேசிப்பதில்லை. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை மோசே வழிநடத்தினாலும் கானானுக்குள்ளே உட்பிரவேசித்தது காலேபும் யோசுவாவும். அதோடு கூட 20 வயதுக்கு உட்பட்டவங்க மாத்திரம்தான் அதுக்குள்ளே உட்பிரவேசிக்கப்பட்டது. அந்த முதியோர்கள், அந்த 40 வருஷமாக வனாந்தர பாதையிலே வந்தவர்கள் எல்லாரையுமே வனாந்தரத்தில் தேவன் சங்கரித்து போடுறார். ஏன்னா அவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்களும் தேவனை கோபப்படுத்துறவர்களாக இருந்தாங்க. அதனால் தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவங்கள அவர் அனுமதிக்கலை. அதனால் அந்த சந்ததியை அவர் ஆலோசிக்கிறார்னா வெறுத்து போடுறார். வழுவி போகிற அந்த இருதயம் உள்ள அந்த ஜனங்களை, அந்த அவருடைய வழியை அவங்க அறியாததுனால தேவன் அவங்கள அந்த வனாந்திர பாதையிலேயே அவங்கள சங்கரித்து போடுறார். ஒவ்வொரு இலையிலும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்கள்னாலே அவங்க மரித்து போனாங்கன்னு பார்க்குறோம். அதனால் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள், இதில் யோசுவாவும் காலேபும் 80 வயதுக்கு மேற்பட்டவங்க, இவங்க தான் கானானுக்குள்ளாகவே உட்பிரவேசித்தாங்கன்னு பார்க்குறோம். யோசுவா 22:4 இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணிச்சியான தேசத்திலிருந்து உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். இப்போ இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி ரூபன் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் அதுக்கப்புறம் காத், இந்த 3 கோத்திரங்கள் மாத்திரம் என்ன பண்ணுது, யோர்தானுக்கு அந்த புறத்துலேயே அவங்க நின்றுடுறாங்க. நாங்கள் வரல, நாங்கள் எங்களுக்கு எங்கேயே இளைப்பாறுதலுக்கு, எங்களுக்கு வாசம் பண்ணுறதுக்கு இந்த இலையிலே இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க இஸ்ரவேல் மற்ற கோத்திரத்தோடு அவங்க போகாமல் இருந்தாங்க. ஆனால் மோசே சொல்கிறாரு, உன் சகோதரர்கள் யுத்தம் செய்யும்போது நீயும் இணைந்து அவங்களோட யுத்தம் செய்யணும், நீ மாத்திரம் சுகமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க வந்து இவங்களோட யோசுவாவோட அந்த ரூபன் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் காத் கோத்திரம்லாம் வந்து சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்பிட சொல்கிறார். உங்கள் காணிச்சிக்கு நீங்கள் உங்கள் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி போங்க, உங்கள் எல்லைக்குன்னு சொல்லி யோசுவா சொல்லி அவங்க கூடாரங்களுக்கு அவர் திரும்பி போக பண்ணுகிறாருன்னு பார்க்குறோம். அப்போ ஒருத்தருக்கு யுத்தம் வருதுன்னா ஆவிக்குரிய சகோதரர்களாகிய நாமும் கூட நம் சகோதரர்களுக்காக யுத்தத்தில் நிற்கிறவர்களாகவும் அவர்களுக்காக நாம் விண்ணப்பம் வைத்து அவர்களையும் ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர்றதுக்கு நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி சத்திய வசனமே நமக்கு சொல்லி கொடுக்கறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தேவ சமூகம் செல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 13:21 தேவன் இரவும் பகலும் அவங்கள வழிநடத்தும்படியாக கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழிநடத்த மேகஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வழிநடத்த அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன்பாக வைத்தார். அந்த அக்னி ஸ்தம்பம் இரவு நேரத்தில் இருக்கும்போது எந்த ஒரு மிருக ஜீவன்கள் காட்டு விலங்குகள் ஒன்று அவங்கள சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அக்னி ஸ்தம்பமாய் இரவு நேரத்தில் இருந்தார். வெயில் அவங்கள சேதப்படுத்தாதபடிக்கு மேகஸ்தம்பமாய் பகலிலே காத்தார். அப்படி இன்னைக்கும் தேவன் நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ காலத்திலே தேவன் வைத்த பாதை நமக்கு என்ன, அந்த நல்வழிகள் எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். கர்த்தர் என்ன காரியத்தை சொல்லி அவங்கள நடத்தினாரோ அந்த கீழ்ப்படிதலில் நாம் வரணும். அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறத பார்க்குறோம்.
அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கீழ்ப்படியாமல் இருந்ததுனால நாங்கள் அப்படி நடக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் பாதி பேர் அந்த கானானை அந்த முதிர் வயது உள்ளவங்க எல்லாருமே கானானை சுதந்திரிக்க முடியாமல் போனதுன்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் மோசேக்கு அவர் கண்களில் கிருபை கிடைச்சது போல் தேவ பிரசன்னம் இன்றைக்கி நமக்கு முன்பாகவும் இருந்ததுன்னா நம்முடைய வழிகள்லையும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நமக்கும் இளைப்பாறுதலை தரும். அதனால் நமக்கும் ஒரு அமைதியான சமாதானமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் நம் தேவனை நம்பி அவர் வழிகாட்டுகிற விதத்திலே நாமும் நடப்போமானால் நமக்கும் தேவன் இளைப்பாறுதலை தருவார். ஆமென்.